ஒரு கிராமத்தில் வெள்ளையப்பன் என்ற பக்தன் இருந்தார். அவருக்கு முருகனை சேவிக்கும் நெடுந்தவம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் முருகன் கோவிலுக்குச் சென்று அர்ச்சனை செய்து, பாலாபிஷேகம் செய்து, திருப்புகழ் பாடி வழிபட்டார். ஒரு நாள் பெரும் துன்பம் வந்தது. வெள்ளையப்பனின் வயல்வெளிகள் வறண்டு போனது. குடும்பம் சிரமத்திற்கு ஆளானது. ஆனால் அவர் பக்தியில் மாற்றமில்லை. முருகன் என்னை கைவிட மாட்டான் என்று உறுதியாக இருந்தார். ஒரு நாள் அவர் வயலுக்கு செல்லும் வழியில் ஒரு சிறுவன் வந்தான். தாத்தா, உங்களுக்கு உதவி செய்யலாமா என்று கேட்டான். வெள்ளையப்பன் அவனை அழைத்து கொண்டு வந்தார். சிறுவன் விவசாய வேலைகளில் உதவி செய்தான். சில நாட்களில் வயல்வெளிகள் பசுமையாகியது. அதிசயமாய் அந்த சிறுவன் வெள்ளையப்பனின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினான். வெள்ளையப்பன் அந்த சிறுவனை அழைத்து, உன் பெற்றோர் யார்? நாங்கள் உன்னை வளர்த்துக் கொள்ளலாம் என்றார். சிறுவன் சிரித்துக்கொண்டே மறைந்தான். அருகில் இருந்த முருகன் கோவில் முடிசூடல் சங்கு ஒலித்தது. வெள்ளையப்பன் புரிந்து கொண்டார். அந்த சிறுவன் வேறு யாருமில்லை, முருகன்தான். முருகன் பக்தர்களை எந்நேரமும் கைவிட மாட்டான் என்று அறிந்து வெள்ளையப்பன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முருகன் மீது பக்தி கொண்டால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கடைசி நிமிடத்திலும் அவர் காப்பாற்ற வருவார். நம்பிக்கையும்